அம்மா ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாரு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பால் பாக்கியும் கொடுத்துட்டு வருவீங்களா? 1700. அப்புறம் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி, பார்பிக்யூ, அப்புறம் சிக்கன் லாலிபப். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட காசு இல்லையாமா? இவ்வளோ காசு எங்க போறதுன்னு கேக்குறாரு. அப்புறம் எங்க அம்மாக்கு காட்டு பண்ணி ஐ மீன் பழம் வேணுமா? A few moments later. ஐயோ என்னமா உனக்கு பிரச்சனை? ஓ அவரா? அவர் அப்பவே ஃபோன் பண்ணி காசு இல்ல நான் திருப்பி ஊருக்கு போயிட்டாருமா. என்னடி சொல்ற? வீட்டுக்கு வராம எங்க போறாரு? நான் அப்பாவை சொன்னேன். எது? அப்ப இங்க வராம எந்த ஊருக்கு போவாருடி? ஏன் அப்பாவை இல்ல, உங்க அப்பாவை சொன்னேன். என்னடி சொல்ற? ஹலோ சொல்லுங்க தாத்தா. அம்மாட்ட தரணுமா? இருங்க தரேன், இருங்க லைன்லே இருங்க. அம்மா அப்பா பேசுறாராமா? இந்த கல்யாண பத்திரிக்கை எப்படி வந்துச்சு? அம்மா அப்பா பேசுறாராமா? என்னம்மா பேசுறியா இல்லையா? நீ பேசு. ஹலோ அம்மா ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாரு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அங்க அரிசி கடையில பொன்னி அரிசி சொல்லிட்டு வர சொல்லு. பொன்னி அரிசி சொல்லிட்டு வருவீங்களா? இது பால் பாக்கி கொடுத்து சொல்லு. பால் பாக்கியும் கொடுத்துட்டு வருவீங்களா? 1700. அப்புறம் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி, பார்பிக்யூ, அப்புறம் சிக்கன் லாலிபப், லேஸு, சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு. வயித்தை கிழிச்சா கொட்ட போறேன். என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? மட்டன் பிரியாணி மட்டும் சொல்லு. நீங்க இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அம்மா எனக்கு ஒரு க்ரீம் இல்லம்மா, அந்த க்ரீம் வாங்கிட்டு வர சொல்லவா? பிரியாணி உனக்கு சொன்ன எனக்கு சொல்லு. 2 பிரியாணி உங்களுக்கு வேணா நீங்க உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஃபேஸ் க்ரீம்னு ஒன்னு கேளுங்க, தருவாங்க. சோப்பு பவுடர் வாங்கிட்டு வாங்க. சால்ட்டும் டப்பா வாங்கிட்டு வாங்க. லிஸ்ட் வேணா நான் திருப்பி போட்டு அனுப்பட்டுமா? எது அவர்கிட்ட காசு இல்லையாமா? இவ்வளோ காசு எங்க போறதுன்னு கேக்குறாரு. நீங்க வந்து நீங்க ஏடிஎம்ல வச்சிருப்பீங்களா? அது எடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஓகேவா? சரி ஓகேவா. அப்புறம் வேற எனக்கு என்ன தெரியுமா வேணும்? நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்க, குலாப் ஜாமுன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்க அம்மாக்கு காட்டு பண்ணி ஐ மீன் பழம் வேணுமா? பழமும் வாங்கிட்டு வாங்க. ஆமா காட்டு பண்ணி மாதிரி தான் தின்னும் அது பழத்தை. சரி வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழம் என்னாச்சு நாக்குல? பண்டா அப்புறம் நாட்டு சர்க்கரையும் வாங்கிட்டு வாங்க. சரி ஓகே. சரி ஓகே. சரிம்மா சொல்லிட்டேன். பாய். A few moments later. ஐயோ 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு தின்னி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. ஐயோ என்னமா உனக்கு பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஓ அவரா? அவர் அப்பவே ஃபோன் பண்ணி காசு இல்ல நான் திருப்பி ஊருக்கு போயிட்டாருமா. என்னடி சொல்ற? நெய் பெடக்கே. எந்த ஊருக்கு போறாரு? எந்த ஊருக்குன்னா அவங்க ஊருக்கு தான் போவாங்க. ஏய் சி லூசு மாதிரி பேச. போடா சேர்ந்தா போடு. இங்க வீட்டுக்கு வராம எங்க போறாரு? நான் அப்பாவை சொன்னேன். அப்ப இங்க வராம எந்த ஊருக்கு போவாருடி? ஏன் அப்பாவை இல்ல, உங்க அப்பாவை சொன்னேன். என்னடி சொல்ற? ஐ மீன் தாத்தாவை சொன்னேன். என்னடி சொல்ற? என்னடி சொல்றடா? எங்க அப்பா கிட்ட பேசுனா தாத்தா கிட்ட தான். தாத்தா சொல்ல மாட்டேடி. அதான் உங்க அப்பா பேசுறாருன்னு சொன்னனே. நாட்டு சக்கரை, சால்ட், செவ்வாழை பழம்.
பழம் ஏடி பைசான காலத்துல பாவம் ஏடி இந்த மாதிரி அநியாயம் பழம் வேணும் இப்ப காட்டு பண்ணி இன்னும் தின்னுதானே உங்க அப்பா கேட்கிறாரு அவளை பார்த்து. அறிவில்ல ஒரு பெரிய மனுஷன் ஏதோ பேத்திக்கு ஏதோ அப்பா கொப்பான்னு ஏன்டி நீ என்ன சொன்ன எங்க அப்பா சொல்லி தாத்தா சொல்லுதா நீ அப்பா பேசுறாராமா அதான் சொல்ல முடியும். ஏடி வந்து வெறுத்துடுற வந்து ஏடி வெறுத்துடுற நான் வெறும் பிரியாணி மட்டும் தான் கேட்டேன். நீ தான் நிறைய லிஸ்ட் பெருசா போய் அரிசிக்கு கொடு, இதுக்கு கொடு, அதுக்கு கொடு, எல்லாத்துக்கும் கொடு கொடுன்னு சொன்ன. ஹலோ எப்பா என்ன பண்ணீங்க ஏன் மாதிரி பண்ணீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டுதானே பேத்திக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. ஐயோ எப்பா எனக்கு நீனே தெரியாதுப்பா எனக்கு போய் சொல்றாங்க. செவ்வாழை பழம் வாங்கிட்டு வாங்க. 500 ரூபாய் வச்சிருந்தியா நீங்க சொன்ன பில்லு 10,000 ரூபாய்க்கு போயிருக்கும். நீ அதுதான் உடனே பஸ் ஏறி போயிருவியா நீ கை விசிட்டு எப்படி வருவாரு? இப்ப எங்க போயிட்டு இருக்கற பஸ் ஏறி போயிட்டாரு பாதி தூரம். ஏப்பா இப்படி ஒரு தண்ணியா வாங்கிச்சு தெரியாதுப்பா நான் எங்க வீட்டுக்காரட்ட பேசலாம் நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா பொய் எல்லாம் பொய் நல்லாவே தெரியும் தாத்தா. என்ன பண்றதே தெரியல ஆமா அந்த சொல்ல முத்து மயன கூட பேசுப்பா முடிச்சு வச்சிருக்கான் சரி இவன் நல்லா மேப்பா அந்த மாடோட இவன் கேட்டு நீ போ மாடு மாதிரி. அந்த வச்சுக்கிற இவள பாருங்கள அவளை அடிச்சா திருப்பிட்டு வருவா நீ போன வை தாத்தா எப்ப வரீங்க? மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. அம்மா அம்மா நான் தெரியாதமா சொன்னேன். ஏடி அறிவில்ல தாத்தா சொல்ல மாட்டியா நீ ஏன்? ஓ யா அப்பா கிட்ட மட்டும் இவ்ளோ பொருள் இழிச்ச வாயமா கேப்ப, உங்க அப்பா கிட்ட கேட்டா கோவப்படுற. ஏய் ஏடி இங்க ஆமா அதுக்கு நீ தான 3 மட்டன் பிரியாணி சக்கரை அரிசிலாம் கேட்ட. நான் கேட்டனா? அதே மாதிரி எங்க அப்பாவும் பாவம் இத கட்டு அதை கட்டுன்னு சொல்றல. எங்க அப்பா இப்படி போயிட்டாரு கொஞ்சம் செய்யல இது அப்பா வார்த்தை சொல்றேன். அப்பா வரட்டும். நீ என்ன சாவே அடிச்சு போட்டாலும் நான் அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அவளுக்கு சப்போர்ட்டாவே இருக்க மாட்டேன். முகரை மூஞ்சி பாவம் தாத்தா என் அப்பாவும் தான் பாவம். என் அப்பாவும் தான் பாவம். இதை பண்ணு அதை பண்ணு பத்தல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலன்னு சொல்றல. தாத்தா தாத்தா கிட்ட எப்படி காசு இல்லையோ அதே மாதிரி என் அப்பா கிட்ட காசு இல்ல. காசு இல்ல ஏன் கேக்குற? அதே மாதிரி உங்க அப்பா கிட்ட காசு இல்லையா? செய்யறாருல ஆமா நான் வெறுப்பேத்தாம யாரு வெறுப்பேத்துவா? என்ன அப்படி பண்ற? நான் தெளிவா சொன்ன உங்க அப்பா பேசுறாரு, நீ தான் இத சொல்லு அத சொல்லு. சொல்ல மாட்டேன் உங்க அப்பா தான் சொல்லுவேன், தாத்தா சொல்ல மாட்டேன். உங்க அப்பா பேசுறாரு. ஏன் போனை வாங்கி பேசினா குறைஞ்சிருவியா? 1000 கேக்குறீ அனுப்பி விடுறாருல. இல்லையே அனுப்பவே இல்லையே, உனக்கு தான் அனுப்புறாரு, எனக்கு அனுப்புறாரு. மாசம் ஒட்டுவாங்க உனக்கு உங்க அப்பனுக்கு. ஓடி மண்டே உடைச்சிட்டு ஓடிடா. நான் திருப்பி தாத்தாக்கு ஃபோன் பண்றேன். தாத்தா எங்க அம்மா செவ்வாழை பழம் ஐயோ நீ ரொம்ப கோவமா இருக்காங்க தாத்தா எங்க அம்மா. என்ன பாவு வயசான அட போட்டு ஏடி பண்ற? எங்க அப்பா ரொம்ப வயசாயிடுச்சு. என்ன